வாங்க முந்திரி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கூடவே உங்களுக்கு 4 டிப்ஸும் சொல்ல போகிறேன். 4 டிப்ஸ் வந்து என்னென்னா, நம்ம புலாவ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எந்த ரைஸ் பண்ணும்போது நமக்கு சாதம் உடையாமல் வரணும், நீள நீளமாக வரணும், ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, உதிரியாக கிடைக்கணும். இப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? இதுக்காக ஒரு 4 டிப்ஸ் சொல்கிறேன். பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 6 7 லவங்கம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டையும் போட்டிருக்கேன். 4 வெங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து அரை கிலோவுக்கான அளவு. இது நான் வந்து எண்ணெய் 2 ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இது முந்திரியெல்லாம் போட்டு நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் எண்ணெய் மட்டும் போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ரெண்டும் கலந்து கூட இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நான் வந்து டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு நல்ல கலராக வரணும், ஒயிட்டாக வரணும். புலாவெல்லாம் பண்ணும்போது நமக்கு வெள்ளையாக இருந்தால் தான் அது பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா. நாம் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வெங்காயம் பாருங்கள் போட்டு நானே கொஞ்சம் கலராக எடுத்துட்டேன். இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கை நிறைய கொத்தமல்லி, ஒரு கை நிறைய புதினா சேர்த்துக்கோங்க. போட்டதும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால அது போய் அந்த பாத்திரத்தில் ஒட்டி அதுவும் சேர்ந்து கலர் மாறிடும். அப்படி மாறும்போது நமக்கு அது வெள்ளையாகவே கிடைக்காது, பார்க்குறதுக்கு ஒரு ஆஃப் ஒயிட் அந்த மாதிரி இருக்கும். இதுதான் டிப் நம்பர் 1. இந்த அளவுக்கு கலர் வர வரைக்கும் நம்ம விடவே கூடாது. கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடணும். எல்லா காய்கறியும் ரொம்ப நேரம் விட்டோன்னா கலர் மாறிடும். என்ன மாதிரி நீங்களும் விட்டுறாதீங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் கரண்டியும் வச்சுருக்கேன். நான் காயும் கூட போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், அதனுடைய கலர் எல்லாம் போயிடும். இப்போ நான் ஒரு கை அளவு பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் பூண்டு கூட நீங்கள் இதை விட கொஞ்சம் நிறைய சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், கொஞ்சம் குறைவாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட 50 கிராம் அளவு முந்திரி சேர்த்துருங்க. முந்திரி வந்து போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஏன்னா நம்ம முந்திரி அரைச்சி வேறு இதில் போட போகிறோம். அதனால் இந்த ஸ்டேஜில் முந்திரி போடுறதும் போடாததும் உங்கள் விருப்பம். ஆனால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டதும் ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா புளிப்பாக இருக்கிற தயிராக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் தக்காளி எதுவும் போடலை இல்லையா, அதனால் கொஞ்சம் தயிர் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா கலந்துருங்க. கலந்துட்டு நம்ம அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. டிப் நம்பர் 2 இது தான். நம்ம எவ்வளோ அரிசி எதுலையாவது ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கோங்க. எவ்வளோ நீங்கள் 1 கிலோ செய்யலாம், 2 கிலோ செய்யலாம், 1 டம்ளர் செய்யலாம், அது நம்ம விருப்பம். தண்ணி மட்டும் நம்ம எந்த அளவு வச்சு தண்ணி எடுக்கிறோமோ, ஒரு சிலர் 1க்கு 1.5 போடுவாங்க, 1க்கு 1.25 போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் செய்கிற அளவு தான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி, அந்த அளவு போட்டிங்கன்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டவும் ஒட்டாது, உதிரி உதிரியாக கிடைக்கும். 200 கிராம் அளவு முந்திரியை ஊற வச்சும் அரைக்கலாம், அப்படியே அரைச்சும் அதில் சேர்த்துருங்க. டிப் நம்பர் 3 இது தான். அரிசி வந்து நமக்கு நீளமாக வரணும்னா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. டிப் நம்பர் 4 இது தான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுன்னு தான் அரிசியை போடணும். அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அதை கலந்து விடக்கூடாது. அதே மாதிரி அரிசி ஊற வைக்கும் போதும் நம்ம நல்லா கழுவிட்டு தான் அதை ஊற வைக்கணும். அரிசியை வந்து ஊற வச்சதுக்கப்புறம் கழுவக்கூடாது. அப்படி கழுவினாலும் அரிசி நமக்கு உடஞ்சி கிடைக்கும். அரிசியை கழுவுனதுக்கப்புறம் ஊற வைங்க. சமைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். அரிசி போட்டதும் ஒரு 2-3 தடவை கலந்துட்டு அதோடு விட்டுறணும், மூடி போட்டு விட்டுறணும். ரொம்ப நேரம் கலந்தாலும் அரிசி உடஞ்சிரும். அதே மாதிரி சாதம் நமக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம நடுவில் போடவும் கூடாது கரண்டியை, ரொம்ப அடியிலருந்தும் சாதத்தை கலந்து எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோன்னா சாதம் நமக்கு குழஞ்ச மாதிரி கிடைக்கும். நாம் எப்பவும் பிரியாணி, புலாவ், வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சாதம் வந்து நமக்கு உடையாமல் வரணும்னா நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும். சாதம் எடுக்கும்போது ஓரத்துலேருந்து தான் எடுக்கணும், ரொம்ப அடியிலேருந்தும் எடுக்கக்கூடாது, நடுவில் இருந்தும் எடுக்கக்கூடாது. ஓரமாக எடுத்தோன்னா நமக்கு சாதம் எப்பவுமே உடையாமல் கிடைக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அரிசி நல்லா நீளமாக கிடைக்கும், வெள்ளையாக கிடைக்கும், உடையாமல் கிடைக்கும், உதிரி உதிரியாக கிடைக்கும். நிறைய முந்திரி போட்டு சமைக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை. நாம் என்றைக்காவது ஒரு நாள் இதை மாதிரி சமைச்சு சாப்பிடலாம், அடிக்கடி சாப்பிட முடியாது. ரொம்ப பெரியவங்களும் இதை சாப்பிட முடியாது. குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுங்க, அதை எப்போயாவது ஒரு தடவை சமைச்சு கொடுங்க. இதை அடிக்கடியும் சமைச்சு சாப்பிட முடியாது. நிறைய முந்திரி இல்லாமல் இதை பண்ணணுன்னா பாதி முந்திரி பாதி தேங்காய் நீங்கள் அப்படி சேர்த்து பண்ணலாம். இல்லைன்னா 3/4 பங்கு தேங்காய் 1 பங்கு முந்திரி, இந்த அளவும் போட்டு நீங்கள் செய்யலாம்.
நான் காயெல்லாம் போடும்போது முந்திரி போட்டேன் இல்லையா, அந்த டைமில் முந்திரியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நிறைய முந்திரி அப்படின்னு தோன்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணலாம். இப்படியெல்லாம் பண்ணும்போது நமக்கு முந்திரியோட அளவு குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அந்த வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.